என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டோம்னா சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன விஷயம் அஞ்சு விஷயம் தான் மக்களுக்கு தெரியல என்ன சொல்கிறேன்னு. கோயில் உடைச்சவரை எங்களுக்கு தெரியாதுண்ணா. கோயில் உடைச்சவங்க யார்கிட்ட பர்மிஷன் கேட்கல, யார்கிட்ட போய் கேட்கல, கேள்விகள் வாங்கி போட்டு அங்கே இஷ்டத்துக்கு உடைச்சிட்டாங்கண்ணா. இதுதான் ஒரு விஷயம். கோயிலுக்கு பர்மிஷன் கூட கிடைக்கல, பர்மிஷன் கிடைக்காம உடைச்சா அது உங்களுக்கே தெரியும். லீஸுக்கு பர்மிஷன் கிடைக்காம இங்கே உடைச்சாங்க, அது ஒரு விஷயம். கலெக்டர் சர்வே பண்ணாருன்னு சொன்னாங்க, உடைச்சதுக்கு அந்த சர்வே ரிப்போர்ட்டோட காட்டல என்கிட்ட, இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் கோயிலோட பேப்பர் இருக்க 23 வருஷமா கமிட்டியில் இருக்காங்க, எந்த பேப்பர் இருக்கும் பண்ணல, அது உங்களுக்கு நல்லா வேறமா தெரியும். ஆர்ஜி இப்போ நீங்கள் உங்கள் முயற்சியில் தான் அதுக்கு ஆர்ஜியே அட்டாச் ஆங்க. ரிசர்வேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் அடிச்சு அது 23 வருஷமா பண்ணாமல் இப்போ நீங்கள் வந்ததுனால ஒரு தமிழ்காரங்க வந்ததுனால நீங்கள் பண்ணீங்க, யாராவது பண்ணி தருவாங்களா? இவரு தான் நமக்கு ரிசர்வேஷன் அட்டாச் வந்தார். கோயில் வந்து கார்டன் பேரில் இருந்துச்சுங்க, அண்ணன் முடிச்சது. அதோட முயற்சியில் விடாமுயற்சியால் அவர் பண்ணி தந்தாருங்க. மந்திராலயம் போய் அவர் பல வேண்டி போய் நடந்துக்கிறாங்க. அங்கே பண்ண வேண்டியது அங்கே பண்ணல, இங்கே தான் பண்ணி தந்தார். மற்ற பேப்பர்களுக்கு நடக்கலாம் இது தவிர வேறு. அதுக்கப்புறம் கோயிலோட சார் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி இருக்குண்ணா, அது கோயில் பேரில் இல்லைன்னா எங்கள் சொந்த பேரில் இருக்குண்ணா. அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கு எங்ககிட்ட. ஆமாம், எங்கள் குடும்பத்தார பேரில் இருக்குங்க, டோல் ட்ரஸ்ட் பேரில் இருக்கீங்க. அது இல்லாமல் கோயிலோட டாக்குமெண்ட்டே சரியில்லைங்க. நம்ம ரெஜிஸ்டர் லீஸ் கிடையாது, லீஸுக்கு எதுவும் எடுக்கல, எந்த டாக்குமெண்ட் எங்கேயும் ஒரு சேரிட்டியில் கூட எந்த ப்ராப்பர்ட்டியும் சப்மிட் பண்ணல, சேரிட்டியில் எந்த ஆடிட் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணல, எந்த கணக்கு வழக்கும் சேரிட்டியில் வந்து சப்மிட் பண்ணல, காட்டுறது கிடையாது, எதுவுமே லீகலாக கிடையாது. கோயிலே பென்ஷன் கிடையாது, அதில் வந்து கோயில் இருக்கிறது கிடையாது. பப்ளிக் ட்ரஸ்ட் ஸ்ரீ முத்துமாரியம் பப்ளிக் ட்ரஸ்ட் அது மட்டும் தான் இருக்குது. கோயிலுக்கு அந்த ட்ரஸ்ட்டில் கோயில் இருக்குதுன்னு கூட மென்ஷன் கிடையாது. அதில் இந்த கோயில் வந்து லாட்ஜ் நடத்துகிறாங்க, டெம்பரரி ஒரு பார் நடத்துகிறாங்க. எந்த கோயிலுமே அது நடக்கும். அங்கே நம்ம லாட்ஜ் ஹாஸ்டல் இருக்குங்க பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குங்க. டெய்லி 10 மணிக்கு வந்தீங்கன்னு 8 மணிக்கு வந்து வச்சுக்கோங்க, 10 பேர் வந்து குடிக்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து சத்தம் போட்டு போனால் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அன்றைக்கி போலீஸாரோட வந்துட்டு போனார், சங்கர் பாய் தான் ஃபோன் பண்ணார், போலீஸார் வந்துட்டு போனார், வந்து மிரட்டிட்டு போனார். ஃபைன் அடிக்கல, அவர் தான் சொன்னார் வாண்டாப்பா ஃபைன் அடிக்காதப்பா நீ விட்டு எல்லாம் எங்கே ஜனங்க சொன்னார். அதில் கமிட்டியில் யாருமே கிடையாது. 23 வருஷமாக அது இறந்த கமிட்டி தான் அப்படியே தான் இருக்குது. புதுசாக யாருமே சேர்ந்தலை, இங்கே எதுவுமே பண்ணலை. எங்கள் பேர் ப்ரொடக்ஷனாக இருவாங்க, வீட்டில் இருந்து தூக்கி கொடுக்குற மாதிரி எங்கள் பேரெல்லாம் போட மாட்டேங்கிறேன். பேர் வாங்கி வச்சுட்டாங்க, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் கோயில் கமிட்டி தான் கோரமே கிடையாது. கோரியம்னா நாங்கள்லாம் சரி அங்கே செய்வாங்க, நம்ம ஜன சாதிக்கு தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தாய் மாமன் தானே, அங்கே சரி பண்ணுவாங்க, பொறுமையாக இருந்தாங்க, செய்வாங்க, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி பண்ணுவாங்க இப்போல்லாம் அப்புறமேட்டு பண்ண. அவங்க வந்து இவர் வந்து கேட்டாருங்க ஒரு 2010 பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, சரிப்பா நீ கேட்ட சரிதாப்பா, ஒரு திருவிழா முடிஞ்சு அப்புறம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. அதுக்கு ராம்ஜோர் சங்கர் ரெட்டி வந்து பிரச்சனை பண்ணாப்புல ஒரு 2015 இல்லை 2015 கண்ணன் பிரச்சனை பண்ணார் வரதன் தம்பி. அப்போ என்ன சொன்னாங்க, திருவிழா முடிட்டுப்பா பண்ணிடலான்னு சொன்னாங்க. நம்ம நடந்த 10 ஞாபகம் நம்மளும் சண்டை போடுறாங்க. சரி மக்கள் வந்துட்டா சரி பண்ணுவாங்கன்னு. மறுபடியும் 2015 ராம்ஜோர் சங்கர் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, சரி திருவிழா முடிட்டுப்பா பண்ணிட்டாங்க. சரி நாங்களும் சரி பண்ணணும் ஒரு பொறுமையாக இருந்துட்டாங்க. எப்போ தான் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது, எதுவுமே பண்ணலை. அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்களே கிட்ட ஒரு 5 மாதமாக நீங்களும் டெய்லி மீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவுமே 6 மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட, எதுவுமே இல்லை. பேப்பரெல்லாம் வாங்கிட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் போடவே இல்லை. கேட்டதுக்கு 2 பேர் அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் அகேன்ஸ்ட் அங்கே ஆலேதாங்க. காசு கொடுத்து கூப்பிட்டுறது, மீட்டிங்கில் பிரச்சனை பண்ணுறது, சாயந்தரம் வர்றது, பேக்கெட் தர்றது, ஜெயபுரத்தில் போய் உட்காந்துக்குது. ஓப்பனாக சொல்கிறேன் மக்கள் முன்னாடி, இதில் போய் சொல்கிறது என்னதான் இருக்குது. வந்தால் எங்களை வந்து மிரட்டுறது. அதனால் கமிட்டி அதுக்காக இந்த எங்களுக்கு வந்து கமிட்டியில் மாற்றம் வேணுங்க. எலெக்ஷன் வைக்கணுங்க, எலெக்ஷன் புது கமிட்டி இப்போ உருவாக்கணுங்க. ஏன்னா 20 வருஷமாக அது கோயில் மூலியமாக எங்கள் சமுதாயத்துக்கு செய்கிறீங்க, இந்த கோயில் சரி அங்கே எந்த நல்லதும் செய்யுங்க. 23 வருஷம் என்ன ஸ்டேஜில் வச்சு கோயில் அதே தான் இருக்குது. உள்ள இருந்த கோயிலாம் உடைச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லி சொல்லுங்க, அந்த கோயிலுக்கு வந்து இங்கே நல்லது பண்ணாங்க. 23 வருஷம் எப்படி இருந்துச்சு, எங்கள் மாமா விட்டுட்டு போனாரோ அப்படியே இருக்குங்க. ராமசாமி மாமா இவர் தான், இவர் அண்டரில் தான் இருந்துச்சு 23. அதுக்கு முன்னாடி எல்லா கோயிலும் இவர் அண்டரில் தான் இருந்துச்சு. மெயின் அவரை தான் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாரு. ஆயா உடம்பு சொல்லியிருந்தா எங்கள் அம்மா உடம்பு சொல்லி ஊருக்கு போனார். அப்போ இருந்து எங்கிட்ட டெம்பரரியாக கொடுத்துட்டு போனது அது அப்படியே ஆகிட்டுங்க, எதுவுமே ஆகலை. கோயில் கட்டுறது பதிலாக அங்கே வந்து லாட்ஜ் கட்டியிருக்கிறாங்கண்ணா. கேட்டதுக்கு நீங்கள் யாருப்பா நீங்கள் ஏப்பா கேட்குறீங்க கேட்குறாங்க. என்ன சண்டை போட்டோன்னா டாய்லெட் கட்டாங்க, சண்டை போட்டால் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படிதான் எனக்கு தெரியும், இதெல்லாம் இருக்குது எனக்கு தெரியாது. அப்பா அம்மா வந்தாலும் எங்களுக்கே தெரியாதுண்ணா. இதுதானா தெரிவிச்சாச்சுமா மக்கள் பேசுவாங்கண்ணா உங்ககிட்ட.
இங்கே கொடுங்க இங்கே கொடுங்க அவருக்கு வந்து தெரியணும் இங்கே விருப்பம் இருக்கீங்க பேசலாம். அவ்வளவுதான். மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த கோயில இப்படி சிலை போட்டு வச்சோம்னா நாங்க வந்து எப்படி சாமி கும்பிடுறோங்க? திரையும் பார்த்து கும்பிட்டு போறத. இந்த கோயில் உடைச்சு எத்தனை நாள் ஆகி போச்சு. இன்னும் இது வரைக்கும் இந்த கோயில் கட்டாட பிடிக்க அப்படியே சரியா கிடக்குது. இது யாரும் எடுத்து கேட்காம பிடிக்குது. இப்படியே கிடந்தாக்க நாங்க எந்த காலத்துல வந்து இப்படி சாமி கும்பிடுறது? திரையை பார்த்து பார்த்து கும்பிட்டு போகணுமா? நீங்களாம் பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்களாம் எடுத்து கட்டி கேட்கணும், சொல்லணும். கூச்சப்படாதீங்க, பேசுங்க. ஒருத்தர் பேசினா அவருக்கு தெரியும் மக்களோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை தெரியும், எங்களோட பிரச்சனை தெரியும். பேசுங்க. கூச்சப்படாதீங்க, அவர் நம்ம வீட்டுக்காருங்க. சொல்லுமா சொல்லுமா பேசுமா. நீங்க மனசுல சொல்லி பேசுமா. ஏங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த சாமி உருவாக்குனது எங்க அம்மா உருவாக்கி நாங்க தகர அடிச்சு நாங்க பூசை பண்ணிக்கிட்டு நாங்க எங்க அண்ணன் தம்பி 2 பேரும் மண்ணால மண்ணு கொட்டினாங்க. இந்த ராஜேந்திரன் ஒண்ணு நிறைய ஜாலியா இவங்களுக்கு இந்த கோயிலுக்கு சம்பந்தமே கிடையாது. சொங்காரத்துக்கு இந்த சம்பந்தம் கிடையாது, ராசமணிக்கு கிடையாது. ஆனா சுப்பநாட எப்ப மட்டும் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாப்ல. இந்த சாமி உருவாக்குறதே எங்க அம்மா தான். எங்க அண்ணன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்க தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இதான் ஆரம்பத்துல சொன்னதான் அவங்களுக்கு புரியும். சொல்லுங்க சொல்லுங்க பேசிக். அப்புறம் கேஸ் எத்தனை கேஸ் ஆனது எங்க அண்ணன் ஒவ்வொரு வீடை வித்து நாங்க செலவு பண்ணுறோம். 10, 20, 30 வீடு இருந்தது. எங்க அண்ணனுக்கு எத்தனை கேஸ் ஆச்சு அவ்வளவு நாங்க செலவு பண்ணிருக்கிறோம். ராமசாமி எங்க அண்ணன், இவன் கண்ட பையன் 1000 ரூபாய் வந்து கேட்பாப்ல. இவங்கிட்ட சண்டை போடுவாங்க. இவனை போலீஸ்லயே பிடிச்சு கொடுத்தான். சொங்காட போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான். ஒரு சண்டை, இந்து முசல்மான் சண்டையில இவங்க எங்க அண்ணன் கோயில்ல காவல காத்து கிடந்தாங்க. இவனுங்கெல்லாம் யாரு கோயில்ல வந்து உட்கார்றதுக்கு வந்தீங்களா? சாமி சிறப்பா செய்யறீங்களா? அது எப்படி அம்மா உடம்பு சரியாதாச்சு. எங்க அம்மா உடம்பு சரியாதாயிட்டாங்க. ராமன் போனதுக்கு பிறகு செங்கோடம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆகும் போதுங்க. நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு கோயிலுக்கு வர்றீங்களா வந்தா தடுத்துக்கிட்டு இருக்கிறானே. அப்புறம் தான் இவன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறானே சண்டை. இவன் தான் அமித்ஷா சண்டை நடந்துட்டு தான் இருக்குது கோயில்ல. போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்தான். கத்தி எடுத்தான், முடுவால எடுத்தான், இவனுக்கு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான். நான் ஜாமீன் கொடுத்தான். இவனை வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு திட்டம். இவன் தானே வந்து கேட்கறான், சாராயம் குடிக்கிறத கேட்கறான், அதையெல்லாம் பாக்குறான்ட்டு இவன் மேலதான் அவங்களுக்கு கண்ணு. இதுல ராசமணிக்கும் சம்பந்தம் கிடையாது, சொங்காடனும் கிடையாது. இது வந்து பொதுவான சொத்து, இப்ப மக்களோட சொத்து. இவங்க என்ன மூடிய ராசி ஆடுறாங்க? ஒரு நோம்பி போட்டா எல்லாத்தையும் கூப்பிடணும். பொதுவுல சுத்து பங்கு மட்டும்தான் வைக்கணும், கடை வெட்டக்கூடாது. சாமி எடுத்து தண்ணீர் போட்டா கடை வெட்டக்கூடாது. இவனுக்கு ஏன் செய்யறானுங்க? 5 வருஷம் ஆச்சு கோயில் வேலை. நாங்க கேட்ட பதில் கொடுக்க மாட்டானே, இருக்க மாட்டானுங்களே. 3 பேருமே இருக்க மாட்டானுங்க. அப்படி இதுக்கெல்லாம் நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்க சொத்தெல்லாம் போயிருக்குது. எங்க சொத்தை அடைஞ்சிருக்கு முத்துமலையால. செலவு பண்றானுங்க. உட்காருங்க நான் சொல்றேன். முத்துமாரியம்மன் கோயில் நிர்வாகத்தினுடைய பிரச்சனையின் காரணமாக மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, எனது சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கோயில் ராமன்கிட்ட இருந்துச்சு, அதுக்கு முன்னால் பரமசூர்கிட்ட இருந்துச்சு, அதுக்கு முன்னால் வரதராஜ முதலியார் இங்கே வரதராஜ நகர்னு மோதிலால் நகர் பண்ணார். எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுடைய நிர்வாகம் ராமங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ராமனுக்கு எனக்கு நல்ல பழக்கம், அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழகிட்டு இருக்கோம். ராமன் ஒரு கமிட்டியை உருவாக்குனாரா? அந்த கமிட்டி எங்க? முதல் கேள்வி. அந்த கமிட்டி உயிரோடு இருந்துச்சுன்னா செங்கோடம் உள்ள வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும். என்ன பேச விடுங்க. அந்த கமிட்டியை ராமன் உருவாக்குன கமிட்டி இருந்தால் செங்கோட அந்த ப்ராப்பர்ட்டி பண்றாரு, அவர் பேர்ல பில் பண்றாரு, இங்கே லாட்ஜ் வச்சிருக்காரு, இந்த கேள்வி கமிட்டி தான் கேட்கணும். அந்த கமிட்டிக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க கேட்கல. யாருமே கேட்கல. செங்கோடன் கோயில் பிரச்சனைக்கு என்கிட்ட வந்ததுக்கு பிறகுதான் நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும். முன்னாலே இங்கே ஒரு ஹால் கட்டினாங்க, அதை உடைச்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருப்பி கோயில் கட்டி அதையும் உடைச்சிடக்கூடாதுன்னு ப்ராப்பராக நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். செங்கோடை இதில் வசூல் பண்ணி சாப்பிட்றாரு, உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, இது ஒரு பக்கம். அப்போ அந்த கமிட்டி இப்போ ராமன் போயிட்டாரு, ராமனோட கமிட்டி இருக்கு, நீங்கள் புது கமிட்டியை உருவாக்குங்க. என்னென்ன செயல்பாடோ ஒவ்வொரு தடவையும் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும். நீங்கள் 15 வருஷம் 20 வருஷமாக இண்டிபெண்ட்டாக ஒவ்வொருத்தரையும் விட்டுட்டீங்க. கோயில் இடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் இங்கே சாமி ஆச்சு. இல்லை இந்த மூலக்கிரகம் கற்ப கிரகம் சொல்கிறோம்ல, ஆமாம். லாக்டவுனுக்கு முன்னால் உடைச்சாங்க, 2 வருஷம் லாக்டவுன் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. என்கிட்ட இந்த மேட்ரு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷமா இந்த கோயில் இதோட ஒரு மஸ்ஜித் எங்கே இருக்கு. அதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ரூவ்னா இதை கீழே உள்ள மந்திரி எழுதியிருக்காரு, கீழே உள்ள அதிகாரி இந்த கோயில் கட்டுறதுக்கு இந்த இடத்த லீஸில் கொடுக்கலாம், கொடுங்கன்னு சொல்லலை, கொடுக்கலாம்னு பேப்பரில் இருக்கு. அப்போ யார் இதை பார்த்தாங்கன்னு தெரியல, அதை மூவ் பண்ணலை. மஸ்ஜித்காரன் மூவ் பண்ணி வாங்கிட்டான், கோயிலுக்காரங்க வாங்கலை. இந்த பேப்பர் ஒரு பேப்பர் தான் அந்த கோயிலுக்காக இருக்கு, கொடுக்கலாம் கொடுங்கன்னு எழுதலை. இதை வச்சுக்கிட்டு நான் சிஎம்கிட்ட ஓடி ஒருத்தராக ஓடி ठीक है कैप्टन बोलता है इनको लीज में देने के लिए देखो देवेंद्र फडणवीस सर சொன்ன உடனே போய் பிஎம்சி கமிஷனர்கிட்ட போனால் கமிஷனர் சொல்கிறான் ரிசர்வேஷன் சேஞ்ச் हो गया, இது கார்டன் பிளே கிரவுண்டு இந்த இடம் வந்துருச்சு, நீ எப்படி இதில் கோயில் கட்டுவேன். சரி கார்டன் பிளே கிரவுண்டு இடமா பிஎம்சி மாற்றிட்டாங்க, இதை எனக்கு ரிசர்வேஷன் ஆர் ஜோன்னா கட்டடம் கட்டுறது, கோயில் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இக்பால் சாஹிப்னு சொல்லி ஒரு கமிஷனர் சொல்றது கேளுங்கம்மா, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் சொல்றதுக்கு பதில் கேளுங்க. இப்படி சொன்ன உடனே அவர்கிட்ட பேசி அவர் நல்ல கமிஷனர், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, சிஎம் சாரையும் அவரையும் நான் பேச வச்சேன். इनको कैसा भी करके मंदिर के लिए दे दो, तमिल वाला बहुत है उधर அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ரிசர்வேஷனை சேஞ்ச் பண்ணி கொண்டு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. இந்த 1.5 வருஷத்துல என்னோட அலைஞ்சது ஒரே ஆள் செங்கோடன், அப்புறம் இங்கே ஒரு மராட்டிக்கார், அவர் பேர் எனக்கு தெரியாது, தத்தா. இவங்க 2 பேரும் அண்ணா ஃபைல் உதர, அண்ணா ஃபைல் ஏ கிளர்க்க பாச, அண்ணா உதர. நீங்களாம் யாரும் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் யாரும் இந்த ஃபைல் எங்கே மூவ் பண்ணுது, எம்எல்ஏ எங்கே ஓடுறாரு, செங்கோடன் எங்கே ஓடுறாரு யாரும் கேட்கல. கேட்குறாங்களோ கேட்கலையோ என்னோட கடமை இங்கே ஒரு தமிழ் கோயில் இருக்கு, அந்த கோயில் திருப்பி கட்டணும். அதுக்கு முறைப்படி கட்டணுமா வேண்டாமா? ஏன் கட்டலைன்னா இதுக்கு இங்கே வந்து நான் ஒரு தடவை பேசியிருக்கேன். என்னைக்கு நம்ம ரிசர்வேஷன் மாற்றி பிளே கிரவுண்டு கார்டனை இல்லாமல் கோயில் கட்டலாம்னு ரிசர்வேஷன் பர்மிஷன் கிடைச்சன்னைக்கு இங்கே மீட்டிங் கூப்பிட்டு பேசினேன். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ணி முடிக்கிற வகையில் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்தாச்சு, உங்கள் ஓட்டுனால நான் திருப்பி 3ஆவது தடவை எம்எல்ஏ ஆகியாச்சு. கோயில் கட்டாமல் யார் விட போகிறா?
கோயிலுக்கு டோட்டல் பர்மிஷனோட தான் நம்ம கட்டணும். இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இருப்போம், நாளைக்கு நம்ம போயிடுவோம். இந்த கோயில் இன்னும் 1000 வருஷத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு முயற்சி, எந்த பிரச்சனையிலையும் அந்த கோயிலுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எல்லா ப்ரூஃப் இருக்கு, எல்லா அதிகாரம் இருக்கு, எல்லா பர்மிஷன் இருக்கு, கட்டியிருக்காங்க, போ அப்படின்ட்டு போகணும். நம்ம ஆளுகளே நோண்டி விடுவான், நம்ம ஆளுகளே அந்த பர்மிஷன் இருக்கா இந்த பர்மிஷன் இருக்கான்னு கேட்பான். இப்போ ரிசர்வேஷன் மாற்றி கோயில் கட்டுறதுக்கு இடம் இந்த ரிசர்வேஷன்லாம் பண்ணலாம்னு வந்தாச்சு. இப்போ லீஸ் கலெக்டர்கிட்ட இருக்கு. இந்த இடம் உண்மையாக நீங்கள் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டை யாரும் பண்ணலை. இன்னைக்கு யார் யார் கொஸ்டின் கேட்குறாங்களோ அவங்களாம் இதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்கணும். ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஒழுங்காக கொண்டு வந்திருந்தாக்க இப்போ நான் இனிமேல் ஃபைல் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி இதை முறையாக இதை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி இந்த இடத்த லீஸை நம்ம முத்துமாரியம்மன் ட்ரஸ்ட் பேரில் வாங்கணும். இந்த முத்துமாரியம்மன் ட்ரஸ்ட் பேரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில்டிங் ப்ரொபோசல் டிபார்ட்மெண்ட் காலம் போடுறோம்ல, பீம் காலம், இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுறது பெரிய காரியம் கிடையாது. நான் இங்கே சொல்லியிருக்கேன், என்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறேன்னா நான் இதே மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து நானும் செங்கல் மண்ணு தூக்கி 2 நாளைக்கு வேலை செய்வேன். இங்கே உள்ளவங்க சாமி கும்பிட்றவங்க எல்லாரும் வேலை செய்யுங்க, நம்மளும் எல்லாரும் ஒரு நாளைக்கு நின்று கோயில் கட்டணும். இதுதான் முறை. இதுக்குள்ளே உங்கள் கோயில் நிர்வாகத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்கள் கோயில் நிர்வாகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமூகத்து கோயில் இல்லாமல் அது பொது கோயிலாக பண்ணுங்க, என்ன இதில் சேருங்கன்னு சொல்லி நான் செங்கோடன்ட்ட ஒரு நாள் லிஃப்டில் கோயில சொல்லிட்டு போனேன், மந்திராலயில். அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்களாம், கேப்டன் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வராத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் வரணும்னு சொன்னது இந்த நிர்வாகத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னு. சரி, இவங்களாம் என்னைக்கு கூப்பிடுவாங்களா அன்னைக்கு நான் வர்றேன். இப்போ சாமியாக பார்த்து நீங்கள் கூப்பிட சொல்லியிருக்கு. இப்போ இங்கே லாட்ஜ் கட்டுறது தப்பு. இதுக்குள்ள இருக்க கமர்ஷியல்னா கடை வாடகைக்கு விடுறது, இந்த ஹால் வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் அப்பைக்கு அப்ப நீங்க கேட்கணும், நான் கேட்க முடியாது. கொஞ்ச நேரம் இருங்க, இன்னைக்கு ஒரு லெட்டர் பண்ணுங்க. லெட்டர் பண்ணி இந்த கோயில் பொதுவான கோயில், யாருக்கும் தனிப்பட்ட சொத்து கிடையாது. இந்த கோயிலுக்கு முதல்ல எலெக்ஷன் வைங்க, முத்துமாரியம்மன் கோயில் ட்ரஸ்ட்டுக்கு எலெக்ஷன் வேணும்னு முதல் கோரிக்கை வைங்க. 2வது கோரிக்கை, இங்கே உள்ள கடையில் உள்ள வருமானமோ இந்த ஹாலில் உள்ள வருமானமோ அது எல்லாருக்கும் காமிக்கணும். இதுவரைக்கும் நடந்ததை காமிங்க. இனிமேல் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. எலெக்ஷன் வந்தாவே எல்லாம் வரும் வெளியில். எலெக்ஷன் வந்தாவே ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி மீட்டிங் போடுவீங்க. அந்த கமிட்டி மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் முதல்ல நீங்கள் யார் யார் ஓட்டு போடுறது இந்த எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. கமிட்டி, புது கமிட்டி வந்து பழசு என்ன நடந்துச்சுன்னு அதை கேளுங்க. புதுசாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும், ஒவ்வொரு வாடகையும், ஒவ்வொரு கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அது யார் பேரில் இருக்குது, முத்துமாரியம்மன் கோயில் ட்ரஸ்ட் பேரில் இருக்கா, முத்துமாரியம்மன் கோயில் ட்ரஸ்ட் பேரில் இல்லைன்னா ட்ரஸ்ட்டில் கொண்டு வரணுமா, இதை ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. இந்த பக்கம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க, நான் கோயில் கட்டுறதை விடாமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பர்மிஷன் வாங்கிட்டோம்னா நம்ம வாங்கினதுக்கு பின்னால் கோயில் கட்டுற செலவுக்கெல்லாம் அங்கங்கே ஒவ்வொருத்தரையும் செங்கோடன்னு பிடிச்சி வச்சுருக்காரு, நானும் பிடிச்சி வச்சுருக்கேன். செங்கோடையில் கணக்கோட காட்டாமல் இருக்கலாம், உங்கள் கமிட்டியில் எப்படி இருக்காரு அது நீங்கள் சொல்ல விட்டு எனக்கு தெரியுது. எனக்கு என்ன தெரியும், இது எங்கே என்ன நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, யாருக்கு என்ன கணக்கு கொடுக்குறாருங்கிறத பற்றி நான் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு அதை பற்றி, எனக்கு கோயிலில் டோட்டல் பேப்பர் வித் பர்மிஷனோட கோயில் கட்டணும். ஸ்லாப் போடுறது யார், செங்கல் கொடுக்குறது யார், ஸ்டீல் ராட் வாங்குறது யார், இதெல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. கோயில் கமிட்டி காசுலேருந்து ஒரு பைசா இல்லாமல் இந்த முத்துமாரியம்மன் கோயில் கட்டி கொடுக்கப்படும். இது உத்தரவாதம். எந்த காசு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த கோயில் கண்டிப்பாக கட்டுவோம். ஆனால் இதுக்குள்ளே உள்ள நிர்வாக சீர்கேடு என்னென்ன அதை நீங்கள் உட்காந்து பேசுங்க. எலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு போட்டு முடிவு பண்ணுங்க. அதில் ஓட்டு போடுறது யார் யார் எலிஜிபிள் பர்சன், யார் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். யார் யார் இதில் வெளியில் உள்ள ஆளுகளை கோயிலில் சேர்க்குறதா சேர்க்கலையா நீங்களே முடிவு பண்ணுங்கள். சேர்த்தாலும் சரி சேர்க்கலனாலும் சரி, யாரும் வந்து இங்கே கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியும். என்னோட எம்எல்ஏ
நான் ஒரு தமிழ்காரங்க எம்எல்ஏ நிற்கிறேன். நான் என்னுடைய கடமை இந்த கோயிலை எல்லா பர்மிஷன் வாங்கி கட்டி கொடுக்க வேண்டிய என் வேலை. அப்புறம் அந்த கோயிலில் ஹால் வரும், முன்னால் 3 கடை இருக்குன்னா 10 கடை வரும். அந்த கடையிலேருந்து வருமானம் இந்த கமிட்டி மட்டும் சாப்பிட்றதா, மக்களுக்கெல்லாம் கொடுக்குறதா? இந்த கோவிலுக்கு இப்போ பிஎம்சியில் எத்தனையோ 1000 கோடி ரூபா ஃபண்ட் இருக்கு. அதை பிரைவேட்டாக யாரும் எடுத்துக்காம சார்ட்டபிள் ட்ரஸ்டில் பைலாஸ்ன்னு சொல்கிறான். என்னென்ன லா அண்ட் ஆர்டர் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன நிர்வாகத்தில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் பண்ணி இந்த கோயில் கமிட்டி பேரில் ஒரு சொத்தாக சேர்த்து வைங்க. ஒரு பேங்கில் போடுங்க. கமிட்டி சாப்பிட்றது, கமிட்டி உட்காந்து சாராயம் குடிக்கிறது, நான் தான் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டேன், நான் தான் அந்த கடை காசை வாங்கிடுவேன், நான் தான் அந்த ஆள் காசை வாங்கிடுவேன், கோயில் திருவிழாவில் வர்ற நகையெல்லாம் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னாக்க மக்களும் மன்னிக்க மாட்டாங்க, சாமியும் மன்னிக்காது. ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த இடம். இந்த இடத்துல எவன் கெடுதல் பண்ணானோ நான் அதுக்கு மேலே வாயால் சொல்லக்கூடாது. எங்கள் கோயில் அம்மன் கோயில், எங்கள் குலதெய்வம் மலையாத்தம்மன். எங்கள் கோயிலில் சில நிர்வாக சீர்கேடெல்லாம் பண்ணி ஒரு 6 மாதத்தில் ஒருத்தர் செத்தார், 10 நாளில் ஒருத்தர் செத்தார். அதனால சாமிக்கு கண் இருக்கு, சாமிக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த சாமியை திருப்பி கோயில் கட்டி உட்கார வைக்கிறது நம்ம எல்லாரும். பர்மிஷன் வாங்கி மற்ற வேலைகள்லாம் பண்ணுறது நான். இந்த நிர்வாகத்தை எப்படி பண்ணுறது, எலெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. அந்த எலெக்ஷன் அன்றைக்கி என்ன கூப்பிடுங்க, ஓட்டு போடுறது யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறீங்க. ஒரு நிமிஷம். முன்னால் தமிழ்காரங்கன்னா விரட்டுற காலம், இட்லி சுடுறவனை கேஸு சிலிண்டரை தூக்கிட்டு போகிற காலம், மதராசின்னு திட்டிட்டு தடி எடுத்து போலீஸ் விரட்டுற காலம், இதெல்லாம் ஓஞ்சி போச்சு. இப்போ நம்ம தமிழ்காரங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த சண்டையும் வரக்கூடாது. இது வரைக்கும் நடந்ததை அதை எப்படி நிர்வாக திறமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சண்டை போடாமல் மோத்தாமமான கத்திக்கிட்டு விரட்டிக்கிட்டு அவன் அதை பண்ணிவிட்டான் இதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க. அமைதியான முறையில் இந்த நிர்வாகத்தை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடோ ஒரு வக்கீலை வைங்க. அந்த வக்கீலை வச்சு எலெக்ஷன் எப்படி பைலாஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் ட்ரஸ்ட்டு எப்படி எலெக்ஷன் வைக்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. அது முறைப்படி நீங்கள் ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு கமிட்டியை தேர்ந்தெடுங்க. அந்த கமிட்டியை வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. நான் செங்கோடன் என்னோட எத்தனை நாளாக இது சுற்றினாலும் அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் அதே மாதிரி செங்கோடன் அழைச்சிட்டு போகிறேன், நீங்களும் வந்தாலும் வாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் இந்தந்த பேப்பரில் எப்படி நம்ம லீஸ் கோயில் பேரில் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் பில்டிங் ப்ரொபோசலில் கட்டுறதுக்கு ஈஸியாக அதெல்லாம் வாங்கிடலாம். இந்த வேலையில் நான் பார்க்குறேன். என்றைக்கு பேப்பர் நம்ம டோட்டல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமோ அன்றைக்கி தேங்காய் உடைச்சி ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அண்ணா 2 நிமிஷம். அண்ணா சங்கர் நிமிஷம். அண்ணா நீங்கள் சொன்னீங்க, நாங்களாம் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கோம். கணக்கு கேட்டோம், கோயில் நிர்வாகம் கேட்டோம், எல்லாமே கேட்டாங்க. யாரும் எதுவும் சொல்கிறது கிடையாது. சொன்னால் இங்கே தான் கழட்டி விட்டுறது, யாரும் கூட யாரும் கேட்டாலும் கழட்டி விட்டுறது. ஒரே நிமிஷம்ண்ணா. எல்லாமே கேட்டாச்சுன்னா நான் முதல் டைம் கூட கூட்டம் தான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆஃபீஸ் கூட்டம் தாங்க அவர் கோயில் கட்டட விஷயமா. கோயில் கட்டட விஷயம் கூட்டம் நாங்களாம் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டோம். ஆஃபீஸ் கூட்டம் தாரெலாம் அவங்ககிட்ட ஒரு ரெடி. அதுக்கு அடுத்த வாரமே கமிட்டிக்காக மீட்டிங் பண்ண சொன்னேன். அடுத்த வாரமே என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணார். இது உங்களுக்கு தெரியுமா? அது கோயில் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இந்த கமிட்டியில் இருந்தாலும் சரி இல்லாலும் சரி. அம்மா பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். 10 பேர் தமிழ்காரன் இருந்தால் ஒரு சின்ன கோயில் கட்டிடுவோம். நம்ம கோயில் முக்கியம். கோயில் சம்பந்தப்பட்டு நீங்கள் கேள்வி கேட்டு உங்களை போலீஸுக்கு அழைச்சிட்டு போனாங்க, யார் போலீஸுக்கு அழைச்சிட்டு போனாரோ அவரை பிடிச்சி உள்ள வைப்பேன். அதுக்கு நான் கூட இருப்பேன். சொல்கிறேன், இதுவரைக்கும் நடந்தது எனக்கு தெரியாது. ஆமாம், அதனால் கேள்வி கேட்டால் தான் எதுவுமே ஆமாம் உண்மை வெளியே வரும். அதுதான் இப்போ நான் சொல்லிட்டேனே, நம்ம கோயில் முன்னால் கோயில் கட்டுறதுக்குள்ள இடம் இது கட்டுறதுக்கு கார்டன் டிபி பிளான்னு ஒன்று போடுவோம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட்டில். அதை என்ன பண்ணிட்டான், 5-6 வருஷத்துக்கு முன்னால் இதில் கார்டன் பிளே கிரவுண்டு பண்ணணும்னு எழுதிட்டான்.
இப்போ எழுதினத்தை இது வரைக்கும் மாற்றிருக்காங்கன்னா உங்கள் எம்எல்ஏ தான் மாற்றிருக்கான், வேற யாருக்கும் தைரியம் கிடையாது, மாற்ற முடியாது. இது இத்தனை வருஷமா கோயில் இருந்துச்சுன்னு இருக்கார காட்டி இதை மாற்றி கொடு, இந்த இடம் கோயில் கட்டுறதுக்கு வேணும், பிளே கிரவுண்டு கார்டனை மாற்றி தூக்கி எறிஞ்சிட்டு கோயில் கட்டுறதுக்குன்னு இடம் வாங்குறதுக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆயிருக்கு. அந்த ரிசர்வேஷன் தான் மாற்றிருக்க முடியும், இன்னும் லீஸுக்கு நம்ம கொண்டு வரல. இப்போ நம்ம லீஸில் கொண்டு வந்துடும், லீஸில் கொண்டு வந்து பாக்கி பர்மிஷன் வாங்குறது ஈஸி. அதை குயிக்காக எவ்வளோ குயிக்காக பண்ணணுமோ பண்ணித்தரேன். அதே மாதிரி நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, கமிட்டி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணிட்டு பழசெல்லாம் கேளுங்க, திருப்பி புதுசாக அன்னைக்கு எல்லாரும் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எப்போ கலெக்டர்கிட்ட போகிறனோ, எப்போ பிஎம்சிகிட்ட போகிறனோ, யார்கிட்ட சொல்லணுமோ, நான் செங்கோடம் கூட வரையில எல்லாரையும் நான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க. அவர் கூப்பிடலன்னா நான் கூப்பிடுறேன், முடிஞ்சு போச்சு. அண்ணா வணக்கண்ணா, எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அண்ணா, இவ்வளோ இடம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கிளினிக் வேணும்னு கேள்விப்படுறேன். நம்ம குறுக்காடு எப்படின்னா கிளினிக் இருக்கு, அதுமாரி இதுலேயும் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் மருத்துவமனை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் சயின்ஸுக்கு போகிறதா இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. ஆண்ணா இல்லைங்கண்ணா, நீங்கள் சரிங்கண்ணா, ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றிண்ணா. அவரு இவரு கமிட்டி மெம்பர் தான், இவர் பேர் செல்லப்பா. இப்போ இருக்கிற கமிட்டி மெம்பர் 4 பேர் தான் இருக்காங்க. செங்கோடன் அவர்கள், ராஜமணி அவர்கள், சுப்பன் அவர்கள். இவரையே கல்வி விட்டாங்க. இவர் வந்து எது கேட்க, இவர் கேள்வி கேட்டதுனால இவர் வந்து விரட்டிட்டாங்க. இவருக்கு என்னதான் சொல்லிக்கிறாங்க, கோயில் காசு இருக்கு என்கிட்ட, என்ன வேணாலும் பண்ணுவோம். கேள்வி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அவர் தலைவராக தேர்ந்தெடுத்தோமா மினிட்ஸ் ஆஃப் புக்கில் ஏஜிஎம் இல்லை, அவர் தலைவர் கிடையாது. இந்த கோயிலுக்கு எந்த பேப்பர்லையும் கிடையாது, அவர் தலைவர் கிடையாது. அவர் எந்த ஏஜிஎம்லையும் செலக்ட் பண்ணல. நாங்கள் எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் நிறுவனம் அப்படியே 2 வருஷம் அப்படியே தான் அங்கேயே இருந்துட்டாங்க, யாரும் இல்லை. இவர் கேள்வி கேட்டால் இவரை சைட் ஆக்கிட்டாங்க. நிறைய ப்ரோக்ராம் பண்றாரு, தலைவர்னு அவர் தான் போட்டுருக்காரு. இந்த எதிர்ப்பு இன்னைக்கு பண்றது, நீ யாரை கேட்டு போட்ட, உன்னை யாரு தேர்ந்தெடுக்குன்னு இது வரைக்கும் நீங்க ஏன் கேட்கல சார்? 2010ல் 2015ல் 2019ல் நாங்க கேட்டுதான் வரோம் அடிக்கடி. இல்ல அடிக்கடி கேட்டேன்னா. இப்ப நீ சொல்ல கமிட்டி மெம்பர் சப்மிட் பண்ணிட்டு 4 மாசம் ஆச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணல. வெளியில முத்துமாரியம்மன் கோயில், சித்லா தேவி மந்திர், செங்கோடன்கா மந்திர் அப்படிதான் அடிப்படுது. அது ஏன் அடிப்படுதுன்னா அவர் தலைவரை யார் போட்டா? இப்படி பேசிக்கிறாங்க. நான் பேச சொன்னா, நீங்க பேச சொன்னீங்க, யார் பேச சொன்னது? ஒரு அடிண்ணா. நீங்க ஒரு கடை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அது வேற ஆளும் கடை, உங்களை நடத்த விட்டுருக்காரு, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க தான் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்க தான் முதலாளி, கடை முதலாளி அப்படித்தானே பேசுவாங்க. எப்பா நான் வாடகை கொடுத்தேன், நீ எல்லாத்துக்கும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றது யாரு? நான் முதல்ல சொல்லிட்டேன், தயவு செய்து பழசை திண்டி சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை போடணும். தமிழ்காரன்னா மதிப்பு ஒற்றுமை, அந்த ஒற்றுமையோட நீங்கள் ஒரு வக்கீலை கூப்பிட்டு, அந்த வக்கீல் இது எவ்வளோ காசு வந்துச்சு, இதில் காசு வந்துச்சு, நீ எனக்கு எவ்வளோ கொடுப்ப, இதெல்லாம் ஒன்றை கொடுத்தானா ஐயா அப்படின்னு சொல்லி ஏற்றி சண்டை போட்டு போயிடுவான். நல்ல வக்கீலாக போங்க, அதெல்லாம் விடுங்க. எனக்கு வந்துப்பா புது எலெக்ஷன் முத்துமாரியம்மன் ட்ரஸ்ட்டில் பண்ணணும், பைலாஸ் என்ன, சட்டம் என்ன, ஒன்று எலெக்ஷனை பற்றி மட்டும் அவன்கிட்ட பேசுங்க. பேசி எலெக்ஷன் முடிஞ்சு புது கமிட்டி உட்காருங்க. கமிட்டி உட்கார்ந்தது கூட கேள்வி இதுதான் ரைட். எல்லாம் பேசியாச்சுன்னா எலெக்ஷனுக்கு டேட்டு தர மாட்டேங்கிறாரு, அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். லிஸ்ட் கூட கொடுத்தாச்சுங்க. நான் கூப்பிட்டு பேசுகிறேன் கூட. சரிங்க, கூப்பிட்டு பேசி முத்துமாரியம்மன் ட்ரஸ்ட்டுக்கு எலெக்ஷன் வைங்க. எலெக்ஷன் வேணும் எல்லாத்துக்கும், எலெக்ஷன் தானே வேணும் எல்லாத்துக்கும். சொல்லுங்கம்மா, புது கமிட்டி வேணுமா? இங்கே இருக்கிற 10 பேர் ஆம்பளையா இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆம்பளை அடையாம வர மாட்டேங்கிறாங்க, ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அங்க யாரையும் கூப்பிடுறது இல்லைண்ணா, தெரியுறதே இல்லை. வேலைக்கு போயிருக்காங்கண்ணா, வருவாங்க, நைட்டு வருவாங்க. நீங்க சனிக்கிழமை அடுத்த நாள் நீங்க சொல்லுங்கண்ணா, நான் கூப்பிடுறேன் 500 பேர். வரீங்களாம்மா 500 பேரு? யாராவது
சரிங்க, அதுக்கு நான் சொன்னேன் நீங்க லிஸ்ட் ரெடி பண்ணி மெம்பர் பண்ணுங்க, யாரும் ஓட்டிங் ரைட் இருக்குது, அது கூட பண்ணல அவரு. பழைய கமிட்டியை படிச்சுட்டு புது கமிட்டியை அதே மாதிரி தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அந்த அது பண்ணி கேஸ் பண்ண. அதனால மயிலாசை எழுதுங்க, புது கமிட்டி இந்த செலத்தில் பெருசாக எழுதுங்க கமிட்டி. அதுக்கும் பக்கத்தில் எங்கள் பில்டிங்கில் லிஃப்டில் எழுதுவான், இன்னைக்கு இவருக்கு வாடகை கொடுக்கல, இவருக்கு கொடுத்தாரு, இவ்வளவு பில்டிங் மெயின்டெனன்ஸ் செலவாச்சு, இவ்வளவு பாக்கி இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மந்த்லி ரிப்போர்ட், இந்த ஆள் வாடகை கொடுக்கலாம், இதில் இவ்வளவு கிடச்சிச்சு, இந்த கடையில் இவ்வளவு கிடச்சிச்சு, இதில் செலவானது போக கோயில் அக்கௌண்ட்டில் இவ்வளவு செலவு பண்ணி நான் போட்டுட்டேன் அப்படின்னு எழுதி போடுங்க. அப்போ தான் அந்த நிர்வாகம் அதான் 2 வருஷத்துல எலெக்ஷன் வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். हर कमेटी नया नया அவ்வளோதான் ஓப்பனிங்கா? ஓப்பன் கார்டு இல்லை எப்படி கேளுன்னா ஷார்ட் அங்கேருந்து எடுத்துடலாமா? சாமி எந்த மதத்துக்குமோ எந்த ஜாதிக்குமோ கிடையாது. ஆமா, இங்கே வேலை வச்சுருக்காங்க, போய் சொன்னோம் நீங்கெல்லாம் கேட்கவில்லை, நானும் சொல்லவில்லை. இதுக்கு இந்த இடத்துக்கு பின்னால சமைக்கிறதுக்காக ஒரு கட்டணம் என்னோட தரப்புல கட்டி கொடுத்துருக்கேன். இல்லை இல்லை சொல்றது இல்லை சாமி, நீங்க என்னைக்கு ஆள் வந்துச்சோ இல்லை இல்லை உங்கள்கிட்ட காசு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யார் யார் இதில் மெம்பரோ யார் யார் தமிழ்காரங்கன்னு பொதுவாக வச்சு இவங்களுக்கெல்லாம் சும்மா சர்வீஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு பண்ணுங்க, ஏழை எளியவங்களுக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இது வர்றதுக்கு முன்னாலே நான் அந்த கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன் என் பண்டில். இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாதது சொல்கிறேன். சிபிடபிள்யூக்காரன் இந்த கோயில் இடம் இந்த டெம்போல தான் இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் சிபிடபிள்யூ சொன்னோம்னு எத்தனையோ தடவை உடைக்க வந்திருப்பான். நான் தான் நிப்பாட்டிருக்கேன். அது முத்து மாரியம்மன் சாமிக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நான் இதெல்லாம் சொல்ல வரல. தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இனிமேல் நீங்கள் எலெக்ஷன் வைங்க, எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எலெக்ஷன் வக்கீல் வரையில் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வாங்க, அங்கே உட்காந்து பேசுவோம். நான் அவன்கிட்ட புரிய வச்சு சொல்கிறேன், செங்கோடன்ட்ட சொல்கிறேன், எலெக்ஷன் வச்சு புது கமிட்டியை உருவாக்குங்க. நன்றி. நல்லா சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத எந்த எது அவசரம் இருந்தாலும் அவர் முன்னாடி வந்து நிற்போம், உதவி செய்வார். அதனால நம்ம அண்ணனை கமிட்டியில் சேர்த்துறதுக்கு எல்லாம் ஒத்தலைங்க. அவர் எல்லாமே அவர் கமிட்டியில் கூப்பிட்டு வந்து யாரும் இன்ன வரைக்கும் இந்த கமிட்டியில் எத்தனை சொத்து சாமிக்கு கோயிலுக்கு சேர்ந்ததெல்லாம் ஏமாற்றி வச்சுக்கிறாங்களோ அண்ணனை நம்ம கமிட்டியில் கொண்டாடலாம். அண்ணன் அதை திருப்பி எல்லாம் சாமிக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பார். நாம தான் சேர்ந்து அவரை முன்னாடி கொண்டாடணும். இன்ன வரைக்கும் அண்ணனுக்கு நகர் சேவக்கில்
உறுப்பினர் செல்லப்பா அவர்கள்